உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க உருவாக்கியிருக்கிற இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே ஆழமானது, மனம். ம், இதுக்காக நீங்க பகிர்ந்துகிட்ட மூலம் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுல தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடலும் இருக்கு. ஆமா. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகளை வச்சு மனசுனா உண்மையிலே என்ன, அது எப்படி நம்ம பாக்குற உலகத்தையே தீர்மானிக்குது. ஆமா, அப்புறம் இந்த மனச தாண்டி ஒரு நிலை இருக்கா, இருந்தா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த உரையாடலை தொடங்க அந்த மூலத்துல இருக்கிற ஒரு வரி ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா யோசிக்க யோசிக்க பிரமிப்பா இருக்கு. சொல்லுங்க. அது என்ன சொல்றதுன்னா, தீயில் போட்ட அடுப்பு கரிதானே தீயாவது போன்று தேவே என் மனத்தை உன்னிடம் கொடுத்து விட்டால் அது உன் சொரூபமாய் விடுகிறது. அதாவது உன்னோட இயல்பாவே மாறிடுதுன்னு சொல்லுது. இது கேட்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா மனசை தூக்கி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? இது வெறும் கண்மூடித்தனமான நம்பிக்கையா? நல்ல கேள்வி. இதுதான் நிறைய பேருக்கு வர முதல் சந்தேகம். ஒப்படைக்கிறதுங்கிற வார்த்தையை கேட்டதும் நம்மளோட சிந்தனைய சுய அறிவை அடகு வைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஆமா, கரெக்ட். ஆனா இங்க சொல்லப்படுற அர்த்தம் அது இல்ல. இந்த அடுப்பு கறி உதாரணத்தையே கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கரியோட இயல்பு என்ன? கருப்பு, குளிர்ச்சி. கருப்பு, குளிர்ச்சி, இறுக்கம். நெருப்போட இயல்பு ஒளி, வெப்பம், பரவுதல். கரி நெருப்புல போனதும் அது தன்னோட பழைய இயல்பை கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது. ம், அது நெருப்போட இயல்பை ஏத்துக்குது. கடைசியில அதுவே நெருப்பா மாறிடுது. ஓகே, இது புரியுது. ஆனா மனசு எப்படி ஒரு அடுப்புக்கறி மாதிரி? அது இது ஒரு உளவியல் உண்மை. நம்ம மனசு எதை நோக்கி ரொம்ப தீவிரமா முழு ஈடுபாட்டோட கவனம் செலுத்துதோ அதோட குணத்தையே அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு ஒரு ஓவியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மணிக்கணக்கா, ஏன் வருஷக்கணக்கா வண்ணங்களையும் வடிவங்களையும் பத்தியே சிந்திச்சு அதுலயும் மூழ்கி போறார். சரி. ஒரு கட்டத்துல அவர் பாக்குற எல்லாத்துலயும் அவருக்கு ஒரு ஓவியம் தான் தெரியும். சாதாரண ஒரு மரத்துல கூட அவருக்கு அதோட வளைவுகள், நிற வேறுபாடுகள், ஒளி விழுகிற விதம்னு ஒரு கலைப்படைப்பா தெரியும். ஆமா. அவர் மனசு கலையோட இயல்பை உள்வாங்கிடுச்சு. ஆஹா, நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல. ஒரு விஞ்ஞானியோ ஒரு விளையாட்டு வீரரோ யார் தன் துறையில உச்சம் தொடறாங்களோ அவங்களுக்கும் இது பொருந்துமா? நிச்சயமா. அவங்க மனசு அந்தந்த துறை சார்ந்த சிந்தனையோட சொரூபமா, அதாவது இயல்பாவே மாறிடுது. இங்கே மூலம் சொல்ற தேவன் அல்லது உயர் சக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த இலக்கியத்தை குறிக்குது. ஓஹோ. அது அமைதியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், கருணையா இருக்கலாம். மனச தொடர்ந்து அந்த உயர்ந்த இலக்கியத்தை நோக்கி திருப்பும்போது மனசுல இருக்கிற கோவம், பொறாமை மாதிரியான குணங்கள் அதெல்லாம் போயிடுமா? மெல்ல மெல்ல அதோட வலிமையை இழந்து அந்த உயர்ந்த குணங்களே மனசோட இயல்பா மாறிடுது. இது ஒரு விதமான மன உருமாற்றம். சரணாகதிங்கிறது இங்க ஒரு செயல்பாடு, ஒரு முழுமான ஈடுபாடு. ஓ, சரி, இப்ப புரியுது. நம்ம மனசு ஒரு விஷயத்துல முழுசா கரைச்சிடுறது தான் ஒப்படைக்கிறது. ஓகே, இப்ப மனம் நெருப்பு மாதிரி உருமாறிடுச்சுன்னு வச்சுப்போம். ம் அதனால என்ன ஆகும்? நான் பாக்குற உலகத்துல ஏதாவது மாற்றம் வருமா? அத பத்தி அந்த மூலம் பேசுது இல்லையா? ஆமா, இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நல்ல மனத்துக்கு உலகம் நல்லதாக காட்சியளிக்கிறது, கெட்ட மனத்துக்கு உலகம் கெட்டதாக தென்படுகிறது. தெய்வீக மனத்துக்கு தெய்வ காட்சி தென்படுகிறது. ஆமா. இந்த வரிகள் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல தானே இருக்கோம். இருக்கும். அப்புறம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் உலகம் வேற வேற மாதிரி தெரியுது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நீங்க ரொம்ப டென்ஷனா கோவமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கு போறீங்க. அப்ப டிராஃபிக்ல உங்களை முந்தி போற ஒவ்வொருத்தரும் வேணும்னே உங்களை வெறுப்பேத்துற மாதிரி தோணும். தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். எரிச்சல் உச்சத்துக்கு போகும் இல்லையா? ஆமா, 100% உண்மை, அனுபவிச்சிருக்கேன். சரி, இப்போ இன்னொரு நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்கீங்க. அதே டிராஃபிக், அதே ஆளுங்க. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ம். யாராவது முந்தி போனா அவசரமா போறார் போலன்னு தோணும். அதே ஹார்ன் சத்தம் காதுல விழும், ஆனா அது உங்களை பாதிக்காது. உண்மைதான். உலகம் மாறல, டிராஃபிக்கும் மாறல. ஆனா உங்க மனநிலை மாறினதால நீங்க அனுபவிக்கிற உலகம் மொத்தமா மாறிடுச்சு. வாவ், இது ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம். அப்போ உலகங்கிறது வெளியில இருக்கிற ஒரு ஸ்திரமான பொருள் இல்ல, அது நம்ம மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம மனசுதான் ஒரு ப்ரொஜெக்டர்.
அதுக்குள்ள என்ன படம் ஓடுதோ அதத்தான் அது வெளியில இருக்கிற உலகத்திரை மேல வீழ்த்தி இதுதான் யதார்த்தம்னு நம்புது. ஓ, மனசுக்குள்ள பயம் ஓடிட்டு இருந்தா உலகம் முழுக்க ஆபத்து நிறைஞ்ச இடமா தெரியும். மனசுக்குள்ள சந்தேகம் ஓடிட்டு இருந்தா எல்லாரோட பேச்சிலையும் உள்நோக்கு இருக்கிற மாதிரி தோணும். அப்ப இந்த மூலம் சொல்ற தெய்வீக மனத்துக்கு தெய்வ காட்சி தென்படுகிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு திடீர்னு கடவுள் கண்ணுக்கு தெரிவாரா? அப்படி நேரடியா எடுத்துக்க வேண்டாம். தெய்வீகம்னா இங்க என்ன? வெறுப்பு, வெறுப்பு, கோபம், பயம்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைதியான, அன்பு நிறைந்த, சமநிலையான மனநிலை. ஓகே. ஒருத்தரோட மனசு அந்த நிலையை அடையும் போது அவர் வெளியில பாக்குற ஒவ்வொன்னுலயும் அந்த தெய்வீக தன்மைய பார்க்க ஆரம்பிக்கிறார். எப்படிங்க? ஒரு பூ மலர்றதுல, ஒரு குழந்தை சிரிக்கிறதுல, ஏன் அவருக்கு பிடிக்காத ஒருத்தரோட செயல்கள்ல கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய இயக்கத்தை, ஒரு காரணக்காரிய தொடர்பை பார்க்க முடியுது. உலகம் மாறல, ஆனா அத பாக்குற கண்ணாடி தூய்மையாயிடுச்சு. கண்ணாடி தூய்மை ஆயிடுச்சு. அதனால எல்லாமே தெய்வீகமா ஒரு முழுமையோட வெளிப்பாடா தெரியுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா நாம பார்க்கற உலகமே நம்ம மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அப்போ அந்த மனசே இல்லைன்னா என்ன ஆகும்? மனம் அழியுங்கால் காணப்படும் உலகும் மறைகிறதுன்னு மூலம் சொல்லுதே. மனோ நாசம், அதாவது மனசோட அழிவுங்கிற வார்த்தையை கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. நம்மள நாமே அழிச்சுக்கிற மாதிரி இல்லையா இது? இது ரொம்ப இயல்பான ஒரு பயம்தான். மனதின் அழிவுன்னு சொன்னதும் நம்மளோட அடையாளம், நினைவுகள், வியக்தித்துவம் எல்லாமே அழிஞ்சு சூன்யமாயிடுவோன்னு தோணும். ஆமா, அதுதான் தோணுது. ஆனா இங்க நாசம் அல்லது அழிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போறது கிடையாது. அதோட செயல்பாடு நிக்கிறது. இத ஒரு கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. கனவுல இருந்து முழிக்கிற மாதிரியா? புரியலையே. நீங்க ஒரு கனவு காண்றீங்க. அதுல நீங்க ஒரு ராஜாவா இருக்கலாம், இல்ல ஒரு போராளியா இருக்கலாம். அந்த கனவு உலகத்துல உங்களுக்கு நண்பர்கள், எதிரிகள், சந்தோஷம், துக்கம்னு எல்லாம் இருக்கும். அந்த கனவு நடக்கிற வரைக்கும் அதுதான் உங்களுடைய ஒரே யதார்த்தம் இல்லையா? ஆமா, கனவுல இருக்கும்போது அது நிஜம்னு தான் தோணும். இப்போ திடீர்னு நீங்க முழிச்சிடுறீங்க. என்னாச்சு? கனவுல இருந்த அந்த ராஜா அல்லது போராளி என்னானா? அவன் செத்துட்டானா? இல்ல. இல்ல. கனவு உலகமோ கனவுல இருந்த நீங்களும் மறைஞ்சு போயிட்டீங்க. ஆனா உண்மையான நீங்க இப்போ படுக்கையில விழிப்போட இருக்கீங்க. கனவுல இருந்த நான் மறைஞ்சது ஒரு அழிவில்ல. அது ஒரு உயர்ந்த யதார்த்தத்துக்குள்ள, அதாவது விழிப்பு நிலைக்குள்ள வர்றதுக்கான ஒரு படி. ஓ. அதுபோல மனம்ங்கிற கருவி உருவாக்குற இந்த உலக காட்சியும் அந்த மனசோட செயல்பாடுகள் ஓய்வடையும் போது மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எதுவோ அதைத்தான் மூலம் மெய்ப்பொருள்னு சொல்லுது. ஓஹோ, அப்போ மனோ நாசம்ங்கிறது ஒரு சூன்யம் இல்ல, அது ஒரு முழுமையான விழிப்பு நிலை. அந்த நிலையை வார்த்தைகளால விளக்க முடியாதா? எப்படி முடியும்? வார்த்தைகள், விளக்கங்கள், புரிதல் எல்லாமே மனசோட கருவிகள். ஆமா. நாம மனசுங்கிற கருவியை வச்சுதான் எதையும் அளக்குறோம். அந்த கருவியே இல்லாம போன ஒரு நிலையை அந்த கருவியை வச்சு எப்படி விவரிக்கிறது? அதை அனுபவிச்சு மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை. சரிதான். இந்த ஆழமான கருத்தை தான் தாய்மானவர் தன் அனுபவத்திலிருந்து ஒரு பாட்டை வடித்திருக்கிறாரு. ஆமா, அந்த பாடலை பார்க்கலாம். அது இன்னும் ஆழமான புரிதலை கொடுக்கலாம். பாடல் இதுதான். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட, யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இந்த வரிகள் ஒரு கவிதை மாதிரி தெரியல, ஒரு விஞ்ஞானி தன்னோட கண்டுபிடிப்ப சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு துல்லியம். நிச்சயமா. இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல் வரி, சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. சிந்தைனா எண்ணம். ஆமா, எண்ணம். எண்ணம் எங்கிருந்து கிளம்புச்சோ அதே மூலத்துல தான் அது அடங்கி தெளிவு பிறக்குதுன்னு சொல்றார். கடல்ல அலை கிளம்புறதும் கடல்ல தான், அது திரும்பி வந்து அடங்குறதும் கடல்ல தான். ஓ, நல்ல உதாரணம். அது மாதிரி எண்ணங்களோட பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரே ஒரு மூலம்தான் இருக்கு. அடுத்த வரி, எந்த நிலைகளும் ஆங்கே. இது நாம பேசின விழிப்பு, கனவு, உறக்கம். இது நிலைகளை குறிக்குதா? ஆமா, நாம ஒரு நாளைக்கு உள்ளேயே பல நிலைகளுக்குள்ள போயிட்டு வர்றோம். காலையில முழிச்சிருக்கோம், மதியம் ஒரு சின்ன தூக்கம் போடுறோம், ராத்திரி கனவு காண்றோம், அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம். ஆமா. இந்த எல்லா நிலைகளும் வருது போகுது. ஆனா இந்த எல்லா நிலைகளுக்கும் பின்னால மாறாம இருக்கிற ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்து மேலதான் இந்த எல்லா நிலைகளும் ஒரு நாடகம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த ஆதாரம் தான் ஆங்கேன்னு அவர் சொல்ற இடம். கரெக்ட். இப்போ கடைசி 2 வரிகள், இதுதான் இதோட உச்சம்னு நினைக்கிறேன். கண்ட யான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இதை கேட்கும்போதே உடம்புல ஒரு அதிர்வு வருது. கண்ட யான்,
அதாவது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நான் அந்த மூலத்தோட இரண்டற்று, அதாவது பேதம் இல்லாம ஒன்னாவே இருந்தேன்னு சொல்றார். ஆமா, அப்போ பார்க்கறவனும் பார்க்கப்படுற பொருளும் ஒன்னாயிடுறாங்களா? எக்ஸாக்ட்லி. இதுதான் அத்வைதம்னு சொல்ற நான் டுவல் அனுபவம். சாதாரணமா நான் பார்க்கறேன், உலகத்தை பார்க்கறேன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். பார்க்கற நான் வேற, பார்க்கப்படுற உலகம் வேற. ஆமா, அப்பதுதான் இயல்பு. ஆனா தாயுமானவர் சொல்ற இந்த நிலையில எண்ணங்களோட ஓட்டம் நின்னு உலக காட்சி மறைஞ்ச பிறகு இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சாட்சி உணர்வு, a witness consciousness, அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலப்பொருளோட ஒன்னாயிடுது. நான் வேற பிரம்மம் வேறங்கிற பேதம் இல்லாம எல்லாம் ஒண்ணுதாங்கல அனுபவம் அது. இதுதான் நம்ம முன்னாடி பேசின மெய்ப்பொருள். அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல, மனம்ங்கிறது ஒரு அடுப்பு கறி மாதிரி. ஆமா, அத ஒரு உயர்ந்த இலட்சியத்துல முழுசா ஈடுபடுத்தினா அதுவே அந்த இலட்சியத்தோட இயல்பா மாறிடும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம மனசோட நிலைதான் நம்ம பார்க்குற உலகத்தோட தன்மையை தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மனசு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி. அதுக்குள்ள என்ன ஓடுதோ அதுதான் வெளியில தெரியுது. கடைசியா அந்த மனசோட செயல்பாடுகள் முழுமையா ஓய்வடையும் போது அது உருவாக்குன உலகமும் மறைஞ்சு மெய்ப்பொருள்ங்கிற உண்மையான யதார்த்தம் மட்டும் மிச்சம் இருக்குன்னு சுவாமி சித்பானந்தர் மற்றும் தாயுமானவரோட வார்த்தைகள் மூலமா உணர்ந்துக்கிட்டோம். ஆமா. சரி, இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பார்வையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. நான் பார்க்குற உலகம் என் மனசோட பிரதிபலிப்புங்கிற இந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்தா நம்மளோட பிரச்சனைகளை, நம்ம உறவுகளை நம்ம அணுகுறவே மொத்தமா மாறிடுமே. இது ஒரு முக்கியமான சிந்தனை. இதிலிருந்து எழுகிற ஒரு இறுதி கேள்வியோட உங்களை நாங்க சிந்திக்க விடுறோம். சரி, நாம பார்க்கிற உலகம் நம்ம மனசோட பிரதிபலிப்புன்னா, ஒரு அழுக்கான கண்ணாடியை தொடச்சு வெளியில இருக்கிற காட்சியை சரியா பார்க்க முயற்சி பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஆனா நாம என்ன பண்றோம்? கண்ணாடி அப்படியே வச்சுக்கிட்டு ஆமா, கண்ணாடி அப்படியே வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற உலகத்தையே மாத்தணும்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறோம்? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நிறைவு செய்றோம்.